வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ எல்லாரும் கிளம்பி வராங்க. நம்ம இப்போ முத்துவேல் வீட்ல வந்து இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா கோயில்ல வந்துட்டு பேனர் கட்டியிருக்கு. பேனர பார்த்து அசத்துறாங்க. பேனர் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு உடனே இன்னொரு பேனர் கட்டுறோம். யார்ரா இன்னொரு பேனர் கட்டுறானாக்கா, நம்ம பையில தான் கட்டிட்டு இருப்பாய்ங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில வந்துட்டு சகலபாடியை கட்டியிருப்பாய்ங்க. இல்லை வந்துக்கிட்டு அவங்க சம்மந்தி கட்டியிருப்பாய்ங்க. இல்லை வந்துக்கிட்டு நம்மளுடைய இப்போ சகல இதையும் கட்டியிருப்பாய்ங்க அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க. பங்காளியை கட்டியிருப்பாங்கன்னு. ஆனால் கடைசியில் திரும்பும்போது பார்த்தா அதில் வந்துக்கிட்டு நம்ம குடும்பம் நிற்கிது. நம்ம பாண்டியன் குடும்பம். அதை பார்த்து நான் கடுப்பாய் மணியாரா பேனர் வைக்க சொன்னால், சரி போனால் போது வர சொல்லிடலான்னு சொன்னாக்க வந்துட்டு போகிறான். பேனரை பிச்சு வைடா அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு குழப்பம் என்னன்னாக்கா, யாரா பேனர் கட்டினா கதிர் கட்ட சொன்னால் நான் வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம குமார் வந்து வேறு மாதிரி பேசுனேன். குமார் வந்து பழைய குமாராக பேசுகிறான் அந்த இடத்துல. அதான் குமாரே மறந்துட்டான். ஓ நம்ம திருந்திட்டோம் அப்படிங்கிறது அவனே மறந்துட்டான் போல இருக்கு. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பழக நினச்சிட்டு கதிர் தான் பார்த்துட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு அந்த பேச்சே ஒரு மாதிரி இதுதான் இருக்குது. இது என்னடா மாறினதே இல்லைன்னு தோணுது. அப்புறம் முத்துவேலியிலலாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. என்னடா சொல்கிறீங்கன்னா, நான் அவங்களை வெட்டி விரட்ட போகிறேன், அடித்து விரட்ட போகிறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு அந்த அம்மாவை மிரட்டி வைக்குது. முத்துவேலும் ஒத்து போகிறாரு. முத்துவேல் பேனர் எடுத்துடலானாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முத்துவேல் கொஞ்சம் நேரம் தான் இருந்துட்டு போட்டும், சாப்பாடு நல்ல சாப்பாடாக போடுறான்னா, சாப்பாடு கெட்டா சாப்பாடுனே நல்லா போடலாம்னே அப்படின்னு. ஆமாடா பேனர் எவனும் பேச மாட்டான், சோத்தை பற்றி தான் பேசுவான் அப்படின்னு அவர் மாற்றிடுறாரு. பரவாயில்லை முத்துவேல் அப்படின்னு தோணுது. இப்போ இந்த குடும்பம் வராங்க, நம்ம மீனாவோட அப்பா அம்மா. அந்த நேரத்தில் இவர் வெறுங்கையை வீசிக்கிட்டு வரார் மயிலப்பா. மயிலப்பா பார்த்தோன்னு வந்துக்கிட்டு, மயிலப்பா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர். அவர் வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிஃப்ட் வாங்கலை நினச்சிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாரு. உங்களுக்கு கார் அனுப்புகிறாங்களா? இல்லை நான் என் காரில் வந்தேன், நானும் என் காரில் தான் வரான்னு பார்த்தேன். அப்புறம் கதிர் கார் அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா உள்ளூரில் வந்துட்டு நீ கார் வச்சுருக்கிறியா மோர் வச்சுருக்கியா அவங்களுக்கு தெரியாதா, என்னடா வசனம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவரை பார்த்து. அப்புறம் இவங்க வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாத்தையும் வர சொன்னது யாருனாக்கா, நம்ம கதிர் தான் வர சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னா பெருமையாக பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு சுகன்யா சொல்கிறாங்க, அது நிச்சயமாக நல்ல ஆசை தான். சுகன்யா வந்து ஒன்றும் புரியலைன்னா விரட்டி விட்டுறணும், அவனை கூட வச்சுக்கிட்டு ஹிம்சை பண்ணக்கூடாதுல்ல, எங்கள் அப்பா அம்மா மட்டும் யாருக்கும் வேணாமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்துட்டு அவர் கேட்குற கேள்வி நல்லா இருக்குது பழனி. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்னாக்க நாங்கள் தான் கூப்பிடல, உங்கள் அண்ணன் இங்கே கூப்பிட வேண்டியதான், உங்கள் அண்ணன் தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க சொன்னாக்க அவங்களும் கூப்பிடலேன்னு கதிர் ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இவர் சொல்கிறாரு, இப்போ பார்த்துப்பா யாரும் வந்துட்டு தகராறு பண்ணிடக்கூடாது, நான் முன்னிக்கே வீட்டில் சொன்னேன் அப்படின்னாக்க, நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம், அவங்க சண்டைக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அவங்க சண்டை கூப்பிட்டாலும் நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாதுங்கும்போது அப்போ தான் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மனுஷனோட ஒரு வயசோட ஞானம் தெரியுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு.